இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஓப்பன் மேட்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சூப்பர் ஹீரோஸ் வந்து இந்த வில்லன்ட்டு உலகத்தையும் மக்களையும் காப்பாற்றுறது தான் படமாக பார்த்துருப்போம். ஆனால் அவங்கள வச்சு ஒரு ஓப்பன் மேட்டர் படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பைடர்மேன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஸ்பைடர்மேன் படத்தோட ஹீரோயின் வந்து மேரி ஜேன். அந்த மேரி ஜேனை நம்மளால டெத்பூல் வந்து ஒரு இடத்துல வச்சு ஓப்பன் மேட்டர் பண்ணி விட்டுறாப்புல. டெத்பூல் வந்து ஸ்பைடர்மேனோட லவரை மேட்டர் போட்டது ஸ்பைடர்மேனுக்கு தெரிஞ்சிருது. டைம் ட்ராவல் பண்ணி கடந்த காலத்தில் போய் அந்த மேட்ரு எப்படி நடக்காமல் தடுக்கிறேன் அப்படின்றது அந்த படத்தோட கதை. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் டவுன்லோட் லிங்க் கேட்குறீங்க நண்பர்களே. என்னால் வந்து யூடியூப்பில் டைரெக்டாக டவுன்லோட் லிங்க்கை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா வந்து சேனல் வந்து பிளாக் ஆயிரும். அதனால் படத்தோட பேரை வந்து வீடியோவில் தெளிவாக போடுறேன். அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்குங்க. அடுத்து வீடியோவை முழுசாக பார்க்காம கூட படம் பேர் எங்கே இருக்குது, படம் பேர் எங்கே இருக்குது, படம் பேர் என்ன என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே. படத்தோட பேர் கண்டிப்பாக வீடியோவில் வரும். அதுவும் ஒரு இடத்துல மட்டும் வராது, 2-3 இடத்துல வரும். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஸ்பைடர்மேனை அங்கேயும் இங்கேயும் வளைய விட்டு மேலே எங்கேயும் தவிட்டே இருக்கிறாரு. பில்டிங் தாவிட்டே இருக்காரு. அப்படி தவிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல செவுத்துல மோதி ஒரு குப்பை தொட்டியில் விழுகிறாரு. அப்படியே அந்த படத்தோட பேரை போடுறாங்க. அங்கே கட் பண்ணி மேரி ஜேனை கட்டுறாங்க. மேரி ஜேன் காலங்காத்தால நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ யாரோ ரூமை திறந்து சாக்ஸ்லாம் கழட்டிட்டு மேரி ஜேன் பக்கத்தில் வந்து படுத்து மேரி ஜேன் மேலே கை போடுறாங்க. யாருன்னு பார்த்தா இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ பீட்டர். பீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மேரி ஜேனை பிடிச்சி தடவ ஆரம்பிக்கிறாரு. நல்ல தூக்கத்தில் இருந்த மேரி ஜேன் கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா டைம் 7:30 ஆயிடுது. ஐயோ டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது அப்படின்ட்டு அவசர அவசரமாக எந்திரிச்சு வேகமாக கிளம்பிடுறாங்க. அப்போது பீட்டர் பார்க்கரு மேரி ஜேனை பார்த்து, என்னாச்சு, ஏன் அவ்வளோ அவசரமாக ஓடுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மேரி ஜேன் சொல்கிறா, இல்லை எனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆடிஷன் இருக்குது, நான் அதுக்கு போயே ஆகணும், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறா. இல்லை நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்குது, நான் அதுக்கு படிக்கணும், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்ட்டுறாரு. சரி நீ நல்லா படி, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து பீட்டர் பார்க்கிட்ட இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனு சொன்னதும் பீட்டர் பார்க்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே அவள் கிளம்பிடுறா. அடுத்த சீனில் மேரி ஜேன் அந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு வர்றா. அங்கே டெத்பூலுக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு அப்போ வந்து, ஹலோ நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறேன் ஒரு ஒத்த கண்ணே. அதுக்கு மேரி ஜேன் சொல்கிறா, இல்லை என் பேர் மேரி ஜேன், நான் இங்கே வந்து ஆடிஷனுக்காக செலெக்ஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்றா. அதுக்கு அந்த ஒத்த கண்ணே, சரி அப்படியா, சரி இந்த ஒரு ஃபார்ம் தரேன், நீங்கள் போய் அதில் போய் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றேன். அப்புறம் அந்த ஒத்த கண்ணை போய் அவங்க பாஸ் நம்ம ஆடிஷனுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவள் செட் ஆவான்னு நினைக்கிறேன், அவளை வச்சு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவங்க ஓனரு, வேறு யாரும் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. வேறு யாரும் வரல பாஸ் அப்படின்னவும், சரி அவளே நடிக்க வை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. உடனே அந்த ஒத்த கண்ணை, சரிம்மா நீ போய் அந்த ஸ்கிரிப்டை பார்த்து அதுக்கு உடனே ரெடியாகு அப்படின்றான். உடனே மேரி ஜேன் குடுன்னு ஸ்டேஜுக்கு ஓடிடுறா. அங்கே போனால் ஒரு சொட்டத்தலையன் வந்து நம்ம மேரி ஜேனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி எப்படி ஆக்ட் பண்ணணும், என்னென்ன பேசணும் அப்படின்றதெல்லாம். சரின்ட்டு உடனே போதும் நீ உடனே கீழே வா அப்படின்னு சொல்லி அந்த சொட்டத்தண்ணியில் கீழே இறங்க சொல்கிறாங்க. சரிம்மா டைமில் வேகமாக ஆரம்பி அப்படின்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து, என் பேர் மேரி ஜேன் வாட்சன், நான் இந்த ஊர்லேருந்து வரேன் அப்படின்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சொல்ல ஆரம்பிக்கிறா. உடனே அந்த நாடக கம்பெனி ஓனர், ஏமா அதெல்லாம் நாங்கள் கேட்கலாமா, உன்கிட்ட நாங்கள் ஸ்கிரிப்டை தான் கேட்டோம், நீ இதெல்லாம் தேவையில்லாமல் சொல்லாத அப்படின்றாங்க. இல்லை சார், எனக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்டை சொல்லி காமிக்கிறதுலாம் எனக்கு வராது, டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடுவேன் சார், டேரெக்டாக நடிக்கவே ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்றா. உடனே ஏப்பா டெத்பூல் வந்து நில்லுப்பா வாப்பா நடிக்க போகலாம் அப்படின்றாங்க. டெத்பூல் வந்து நின்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சிரிப்பு தாங்கல, ஒரே வெக்கமாக வருது. உடனே அந்த ஓனர் வந்து ஆக்ஷன் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் குடுன்னு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு திருப்பி அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருந்து வெளியே வந்து டெத்பூலை கட்டி பிடிச்சி, அன்பே ஆறுயிரே நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் சொல்கிறா. அவன் நடித்தது அந்த ஓனருக்கும் அந்த கொத்த கண்ணுக்கும் பிடிச்சி போகுது. சரி ஓகே சூப்பர், நாளைக்கு வந்துருங்க அப்படின்றாங்க. சரி நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவள் ஷூலாம் மாட்டிட்டு வெளியே வந்த உடனே நம்ம டெத்பூல் வந்து அவள் மேலே தோல் மேலே கை போட்டுக்கிறான். கை போட்டு, நீங்கள் ரொம்ப சூப்பராக நடிச்சிங்க, உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கடலை போடுறான். அதுக்கு மேரி ஜேனு, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தாங்க அப்படின்றா. அதுக்கு டெத்பூலும், சரி ஒரு பேப்பரும் ஒரு பேனா விடு, நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்றான். சரி நான் எடுத்து தரேன், எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு அவள் பேக்கை திறந்து உள்ளேருந்து ஒரு பேனாவை எடுத்து டெத்பூல் கையில் விடுகிறா. ஒரு பிட்டு பேப்பரை தேடி அவள் பேக்குள்ளே தேடிட்டு இருக்கும் போதேவும் அந்த பேனாவை டெத்பூல் வேணுக்குன்னு பேனாவை கீழே போட்டுடுறான். ஐயோ சாரி, பேனா கீழே விழுந்துருச்சு, அதை கொஞ்சம் எடுத்துறீங்களா அப்படின்றான். மேரி ஜேனும் சரி நான் எடுத்துறேன் அப்படின்ட்டு கீழே குனியும் போது ஜிப்பை திறந்து அவள் குஞ்ச காட்டிடுறான். ஆரம்பத்தில் வந்து இந்த கதையை நடிச்சு காமிச்சால ஒரு மொட்டையன், அவள் வந்து டே என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணை விடுறா, எதுவும் பண்ணாதரா அப்படின்றான். உடனே டெத்பூல் என்ன பண்ணிடுறான், ஒரு கண் எடுத்து படாருன்னு அவன் நெத்தியில் வச்சு ஒரே சுட்டுறான். அந்த மொட்டை தலையினும் ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். மேரி ஜேன் உடம்புல இருக்க ட்ரெஸ் எல்லாம் உருவி ஓப்பனாக மேட்ரு போடுறான் டெத்பூல். இவளுக்கு லவ்வர் இருக்கான்றதை மறந்து நல்லா ஓடுவாங்கிறா. அந்த மேட்ரு முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ பீட்டர் பார்க்கரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனோட லவ்வரை டெத்பூல் மேட்டர் போட்டது தெரியாமல் பெட்டில் படுத்துக்கிட்டு பிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு சாட்டு போட ஆரம்பிக்கிறாரு. அப்போது பீட்டர் பார்க்கரோட ஸ்பைடர்மேன் சக்தி ஏதோ ஆபத்து உணருதுன்னு அவனுக்கு இன்டிமேட் பண்ணுது. உடனே ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை போட்டு செவத்து மேலே போய் ஒட்டிக்கிறான். அப்படி என்னடா அது ஆபத்துன்னு பார்த்தா, டெத்பூல் வந்து கையில் பொக்கையோட மேரி ஜேனை செகண்ட் டைம் மேட்ரு போடுறதுக்காக அவளோட வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்துடுறான். சரி ரூமில் மேரி ஜேன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதான் டெத்பூல் இப்போ வாங்கிட்டு வந்த பொக்கையை பெட்டில் தூக்கி போட்டு பெட்டில் போய் மல்லாக்கா படுத்துடுறான்.
மல்லாக்கா படுத்துட்டு திரும்பி பார்க்குறான், மேலே ஸ்பைடர்மேன் ஒட்டியிருக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். உடனே ஸ்பைடர்மேனை பார்த்த டெட்பூல், ஐயோ நீ என்னடா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறான். உடனே ஸ்பைடர்மேனை பதிலுக்கு, நீ என்னடா என் வீட்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது இது ஓ வீடா, இது என் லவரோட வீடுடா அப்படின்னு சொல்லி டெட்பூல் சொல்கிறான். என்னது உன் லவரோட வீடா, டேய் மேரி ஜேன் ஏன் லவர்ரா அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் சொல்கிறான். ஐயோ உன்னோட லவர்னு தெரியாமல் நேற்று மேட்ரு போட்டு விட்டனே அவளை அப்படின்னு சொல்லி டெட்பூல் ஃபீல் பண்ணுறான். என்னது மேட்ரு போட்டியா அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேனு சோகத்திலேயே ஆழ்ந்துடுறான். சரி இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு 2 பேரும் மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு டெட்பூலுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. சரி நம்ம இதை ஏன் நம்ம வந்து பாஸ்ட்டில் போய் இது நடக்கூடாமல் எப்படி தடுக்கலான்றதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேனுக்கு ஐடியா கொடுக்குறான். ஸ்பைடர்மேன் கேட்குறான், அது வந்து டைம் ட்ராவல் பண்ணி அதை நடக்கூடாமல் தடுக்கிறது அது சாத்தியமா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக அது சாத்தியம், எனக்கு வந்து ஒரு ஆளை தெரியும், நாளைக்கு நம்ம அங்கே போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்பைடர்மேனும் டெட்பூலும் அந்த டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு உதவி கேட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே கதவை திறந்த உடனே டெட்பூலுக்கு நல்ல ஒரு எத்து விழுகுது. அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ டெட்பூலும் ஸ்பைடர்மேனும் நடந்ததை வந்து விளாவரியாக அவளுக்கு வந்து விளக்குறாங்க. எங்களுக்கு நீ தான் உதவி பண்ணணும், எப்படியாவது டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் அந்த மேட்டர் நடக்கூடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் கெஞ்சுறான். ஆனால் இவ எந்த சூப்பர் ஹீரோன்றது எனக்கு தெரியல நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சால் இவ யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அவள் சொல்கிறா, சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஆனால் டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி வந்து என்கிட்ட கிடையாது, ஆனால் அது தெரிஞ்ச இன்னொரு ஆள் எனக்கு தெரியும் அப்படின்றா. உடனே வீட்டை விட்டு வெளியே வந்தாவ வானத்தை நோக்கி ஏதோ ஒரு சக்தியை விடுறா. அப்போ வானத்திலிருந்து பொத்துன்னு ஊற்றி வந்து கீழே வந்து குதிக்கிறா. யாருன்னு பார்த்தா கேப்டன் மார்வல். உடனே கேப்டன் மார்வல் கேட்குறா, எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறா. அப்போ அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, எங்களுக்கு வந்து உன்னோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பைடர்மேனோட கதையை வந்து விளக்கி சொல்கிறா அவகிட்ட. உடனே கேப்டன் மார்வல் சொல்கிறா, சரி டைம் ட்ராவல் பண்ணுற இன்னொரு ஆள்கிட்ட போவோம் அப்படின்றா. அப்போ இவளுக்கும் டைம் ட்ராவல் பற்றி தெரியாது போல. சரி யாரா அந்த இன்னொரு ஆள் அப்படின்னு பார்த்தா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு வீட்டுக்குள்ளே உட்காந்து காற்றுலேயே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்போ ஸ்பைடர்மேனு கேப்டன் மார்வல் டெட்பூல் 3 பேரும் ஓட்டை உடச்சிட்டு உள்ளே குதிக்கிறாங்க. உடனே கண்முழிச்சு பார்த்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, அட பாவிலா எதுக்குடா வீட்டு ஓட்டை உடச்சிங்க, அதான் வீட்டில் கதவு இருக்கடா, கதவு தட்டினாலும் நான் திறந்துருப்பேனே, ஓட்டை உடச்சிட்டு வேற உள்ளே குதிக்கிறீங்களடா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுக்கு கேப்டன் மார்வல் சொல்கிறா, அட இதானப்பா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு அப்படின்றா. உடனே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு ஒரு மந்திரத்தை போட்டு அந்த ஓட்டை உடச்சிட்டு வந்தாங்கல்ல அந்த ஓட்டையை அடைச்சிட்றாப்புல. அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டே இருந்த டெட்பூல், இல்லை இன்னும் ஒரு இடத்துல மாத்திரம் ஓட்டை தெரியுது, நீங்கள் சரியாக அடைக்கல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறப்பல, அதெல்லாம் விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்த வேலை என்ன வேலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மறுபடியும் அந்த 3 பேரும் நடந்த கருமத்தை இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட சொல்கிறாங்க. சரி வாங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஸ்பைடர்மேனை அந்த சூனியம் பண்ணுற அந்த கட்டத்துக்குள்ளே உட்கார வச்சு மாந்திரிகம் பண்ணுறாப்புல அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு மந்திரத்தை போட போட நம்ம ஸ்பைடர்மேன் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல கரையிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஒரு ஸ்டேஜில் மொத்தமாக காணாமல் போயிடுறாரு. ஸ்பைடர்மேன் மறைஞ்சதுக்கப்புறம் கேப்டன் மார்வல் கேட்குறா, ஸ்பைடர்மேன் கரெக்டான இடத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு போய் சேர்ந்துருப்பானா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாப்புல, சொல்ல முடியாது, 1,00,000 ரியாலிட்டியில் எந்த ரியாலிட்டிக்கு போனான்னு யாருக்குமே தெரியாது, கண்டிப்பாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி டவுட்டாக சொல்கிறான். உடனே இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கேப்டன் மார்வலும் மேட்ரு ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் டெட்பூல் எங்கே போனான்னு தெரில. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் கேப்டன் மார்வலுக்கும் சரியான ஓப்பன் மேட்ரு. மாற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் மாற்றி மேட்ரு பண்ணுறாங்க. சரியான ஓப்பன் மேட்ரு. அடுத்து அங்கே கட் பண்ணி ஸ்பைடர்மேனை காமிக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் எங்கே வந்திருக்கானே தெரில, ஒரு புது இடமா இருக்குது. லைட்லேயும் டோக்கியோன்னு எழுதியிருக்கு. ஒருவேளை நம்ம எதுவும் ஜப்பானுக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் யோசிக்கிறான். அப்போ ஸ்பைடர்மேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்குள்ள நடந்து போகிறான். அப்போ வந்து எதிரில் வந்து ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க. அவங்களும் முகத்தில் உடம்பு ஃபுல்லாக மாஸ்க் போட்டுக்கிட்டு ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்காங்க. அப்போ ஸ்பைடர்மேன் கேட்குறான், யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்க உருவம் சொல்லுது, நான் தான் நீ தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் சொல்கிறான், என்ன உளர்ற, எனக்கு வந்து தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் சொல்கிறான். நான் தான் ஸ்பைடர்மேன், ஆனால் நான் வந்து பொண்ணு, நான் வந்து வேறு ரியாலிட்டியில் இருக்கேன், நீ வந்து உன்னோட ரியாலிட்டியிலேருந்து என்னோட ரியாலிட்டிக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இல்லை நீ சொல்கிறத நம்ப மாட்டேன், நான் என்னோட ரியாலிட்டிக்கு திரும்பி போகணும், நான் என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த பொண்ணு ஸ்பைடர்மேனை பற்றி நம்ம ஸ்பைடர்மேன் கேட்குறான். அதுக்கு அந்த லேடி ஸ்பைடர்மேன் சொல்லுது, நீ வந்து என் கூட மேட்ரு போட்டால் தான் உன்னோட ரியாலிட்டிக்கு நீ போக முடியும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் சொல்கிறான், இல்லை நீ போய் சொல்கிற, என்கிட்ட நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நீ மேட்ரு போட்டு என்னை திருப்திப்படுத்தணும், அப்போ தான் நீ வந்து உன்னோட ரியாலிட்டிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் பார்த்து அந்த லேடி ஸ்பைடர்மேன் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் சொல்கிறாரு, இல்லை நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த லேடி ஸ்பைடர்மேன் சொல்கிறா, உனக்கு வேறு ஆப்ஷன் இருந்தால் நீ அதையே யூஸ் பண்ணிக்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் இதுதான் அப்படின்றா. சரியான ஓப்பன் மேட்ரு. 2 பேரும் மாற்றி வேறு பொசிஷனில் மேட்ரு பண்ணுறாங்க. கடைசியில் நம்ம ஸ்பைடர்மேனு அந்த லேடி ஸ்பைடர்மேனை திருப்திப்படுத்தி மேலேயே வடி விட்டுறாரு. அப்படியே அந்த மேட்ரு முடிஞ்ச உடனே அவளை திருப்திப்படுத்தின உடனே நம்ம ஸ்பைடர்மேன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு இந்த ரியாலிட்டிக்கு ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வந்துடுறாரு. ஸ்டார்டிங்கில் வந்து மேரி ஜேன் ஆடிஷனுக்கு போகிறேன், நீ வரையான்ட்டு ஸ்பைடர்மேனை கேட்பால. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேனும் கூட சேர்ந்து போகிற மாதிரியும் அப்படியே அந்த ஆடிஷனுக்கு வர்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க.
ஆனால் அப்பயும் டெத்பூல் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் இதோட முடியுது. இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த படத்தோட பேரை வந்து வீடியோவில் அங்கங்கே கொடுத்துருப்பேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் இதே போல் வேறு நல்ல ஓப்பன் மேட்டர் படங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு சந்திப்போம்.